குக்கர் சாதம் எல்லா டைம் நானே செஞ்சு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வாட்டி எங்கள் அம்மா செய்ய சொல்லி எங்கள் அம்மா தான் சின்ன வயசுலேருந்து செஞ்சு பார்த்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எத்தனை வாட்டி அதை செஞ்சாலும் அது எங்கள் அம்மா செய்கிற டேஸ்ட்டில் நம்மளால் செய்ய முடியல. நம்ம போடுற எல்லாத்தையும் தான் அதுவும் போடுறாங்க. அவங்க போடும்போது அது வேறு மாதிரி வருது, அது நம்ம போடும்போது வேறு மாதிரி வருது. எல்லோரும் பிரியாணி தான் டேஸ்ட் வரல, இல்லை நான்வெஜ்லாம் டேஸ்ட் வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்த சாப்பாடே டேஸ்ட் வரல. அவங்க செய்யறதுக்கும் எனக்கு செய்யறதுக்கும் 1000 வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் போல். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? நானும் சமையலை கைவிடுறதா இல்லை. ஒரு நாளும் ஒரு வாட்டிக்கு ஒரு முன்னேற்றம்னு நினைக்கிறேன். அந்த முன்னேற்றம் எங்கே போகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறாங்க. தயிர் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுறாங்க, லெமன் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுறேன்னு செய்கிறாங்க. ஆனாலும் அதே டேஸ்ட்டு தான், அப்படியே தான் வருது. ஆனால் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வந்து செய்கிறேன். அது என்னமோ எங்கேயோ இடிக்குது. இது என் கையில் தப்பு இல்லை, குக்கரில் தான் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சின்ன வயசில் நான் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி குக்கர் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனாலும் அப்போவே அது டேஸ்ட் தான் வந்துச்சு. நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது இந்த சாப்பாடு செய்கிறாங்க எங்கள் அம்மா. அப்போலேருந்து குக்கரில் சாப்பாடுன்னா பெருசாக நாங்கள் எங்கேயும் சாப்பிட்டதில்லை. அதனால் குக்கர் சாப்பாடாகி டேஸ்ட் நினச்சோம். ஆனால் எங்கள் அம்மா சிம்பிளாக முடியும் டக்குன்னு சொல்லிட்டா செய்வாங்க போல். இப்போ தான் அதெல்லாம் அந்த ட்ரிக்ஸ்லாம் நமக்கு தெரியுது. அதனால் நானும் எதெல்லாம் அவசரமாக அப்போலாம் டக்குன்னு குக்கரில் வச்சிட வேண்டியது. எல்லா காயும் போட்டு செஞ்சாலும் அது நல்லாவே இருக்கிறதில்ல. ஆனால் எங்கள் அம்மா எதுவுமே போடாமல் செய்தால் நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த வாட்டி செம்மையாக வந்துச்சு சாப்பாடு. எதுவுமே போடாமல் நல்லா வருதுன்றதுக்காக நான் எதுவுமே போடாமல் செஞ்சால் எடுத்துன்னு போய் நான் குப்பையோட கொட்ட முடியாது. ஏன்னா ஏதாச்சும் சாப்பிட்டு செத்து போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அந்த பழி பாவம் கூட என் மேலே தான் வந்து சேரும். ஆனால் இந்த மாதிரி எந்த அட்டம்ப்ட்டும் நான் எடுக்க மாட்டேன். எப்போவும் செய்கிற மாதிரியே செய்வோம். அதுவாக சாப்பிட்ற அளவுக்காச்சும் இருக்குன்னு சாப்பிட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். எப்போவுமே சாப்பாடு குறைஞ்சதே கிடையாது. ரொம்ப பல பலன்னு வரும். இந்த வாட்டி அதேமாதிரி பலன்னு நினச்சி அழகாக சாப்பிட்டாச்சு, முடிஞ்சாச்சு.